வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போன நம்ம ரம்யா வந்து விக்ரம போட்டு அடி பொளந்து எடுத்துட்டாங்க. விக்ரம போட்டு அடி பொளந்து எடுத்துட்டு அந்த கண்டென்ட்டை கொண்டு நம்ம திவ்யா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆனந்தமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவே திவ்யாக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கடந்த 2 வாரமா திவ்யாவை பயங்கரமா டவுன் பண்ண ஆள் தான் விக்ரம். பயங்கரமா டார்கெட் பண்ணி எப்படியாச்சும் திவ்யாவை டவுன் பண்ணிடணும், எப்படியாச்சும் திவ்யாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்கெட் பண்ணாப்ல. அப்படி இருக்கும்போது இப்ப வீட்டுக்குள்ள வர்ற ஆட்கள் எல்லாருமே நம்ம விக்ரம டார்கெட் பண்ணி டவுன் பண்ணும்போது எனக்கு பார்க்க கொஞ்சம் ஆனந்தமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு பொண்ணுக்கு பண்ணீங்க, இப்போ அதே விஷயம் உங்களுக்கு நடக்குது. பட் நீங்க யோசிக்கலாம், ஏன் ப்ரோ வர்ற எல்லாருமே விக்ரம டார்கெட் பண்றாங்க, எதனால எல்லாருமே விக்ரம டார்கெட் பண்ணி விக்ரம டவுன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். பட் இதை நீங்க அப்படி பார்க்க கூடாது. இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணல, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த மனக்குமுறலை வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா விக்ரம பொறுத்தவரைக்கும் பல வாரங்கள்ல நல்லா டாஸ்க் ஆடிட்டாருன்னா கொஞ்சம் டாஸ்க் நல்லா ஆடாத ஆட்களை ஒரு மாதிரி டவுன் பண்ணிருப்பாரு, ரொம்பவே டவுன் பண்ணி பேசியிருப்பாரு. எடுத்துக்காட்டுக்கு இந்த சோப்பு மாப்பு அந்த சீப், அதை அந்த டாஸ்க் பேர் மறந்து போச்சு. அந்த டாஸ்க் அப்பெல்லாம் பல நேரங்கள்ல நம்ம ரம்யா வந்து ஒரு மாதிரி பிரேக் ஆகி உட்கார்ந்து அழுதுருப்பாங்க. அப்ப அந்த வீக்கெண்ட்ல நினைக்கிறேன், அந்த வீக்கெண்ட்லயா இல்ல ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கலையா, இதுல ஒண்ணுல நம்ம விக்ரம் வந்து ரம்யாவை பார்த்து சொல்லியிருப்பாரு, உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண மாட்டேங்காங்க, கோல மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க, சோ எனக்கு தெரிஞ்சு உங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இதை பண்ணிருப்பாப்ல. அந்த டாபிக்கை தூக்கிட்டு வந்துதான் ரம்யா வீட்டுக்குள்ள விக்ரம போட்டு பொளந்துட்டாங்க. விக்ரம்கிட்ட டைரக்டா கேட்டாங்க, என்னப்பா நான் கோலனா அப்ப நீ யாருப்பா, நான் இந்த வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருக்கும்போது என்ன பார்த்து கோலன்னு சொன்னேன், இப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள உட்காந்து நீ தான் கடுமையா அழுதுட்டு இருக்க, அப்ப நீ கோல இல்லையா, நீ கோல தானே, நீ அழுதா மட்டும் தானே கம்ஃபர்ட் பர்சன்ட் உட்காந்து அழுறதா, அப்ப நான் அழுதா அது கிடையாதான்னு சொல்லிட்டு ரம்யா போட்டு பொளந்துட்டாங்க. ரம்யா சரியான அடியா, தலைமை உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்கான் போல. என்ன தெரிஞ்சு சாண்ட்ரா கிட்ட போய் உட்காந்து என்ன பண்ண, எல்லாரும் என்ன ஏதாவது பண்றாங்க, நான் அப்படியா பண்ணேன், நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுவாப்ல. கண்டிப்பா அதான் செய்வாப்ல, அது உங்களுக்கே தெரியும். அப்ப அந்த டாபிக் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திவ்யா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன கோலத்தனம் பண்ணேன், நான் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணேன்னு சொல்லிட்டு திவ்யா கேட்கறாங்க. கரெக்ட் தானே, கோலத்தனம்னா எதையாவது ஒரு விஷயத்துல பயந்து ஓடுறதான் கோலத்தனம். எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த ஒரு விஷயத்துல பெருசா பயந்து ஓடுனதே கிடையாது. எல்லா விஷயத்தையும் டைரக்டா ஃபேஸ் பண்ணத்தான் செய்யறாங்க. அதே மாதிரி ஃப்ராடுனா ஏதாவது ஒரு சில விஷயங்களை சீட்டிங் பண்ணாதான் ஃப்ராடு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அதுவும் பண்ணதே கிடையாது. எல்லா விஷயத்திலுமே டைரக்டா போவாங்க, தப்புன்னா தப்பு, ரைட் நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தரை பார்த்து நீ ஃப்ராடு கோலன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ கரெக்டா இருக்கியா அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கணும். ஓகேவா, நீ கரெக்டா இல்ல அப்படிங்கும் போது நீ அடுத்த ஆளை பார்த்து அந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடாது. இதை தான் சாட்டர்டே சண்டேல சேதனை அட்ரஸ் பண்ணிருப்பாப்ல. ஃப்ராடு கோலை இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க பண்ற தவறுகளுக்கு எல்லாம் சாரி கேட்டுட்டு கடந்து போயிடுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தவறுகள் பண்றீங்கன்னு தெரிஞ்சு தவறுகளை பண்ணிட்டு சாரி கேட்டீங்கன்னா அப்ப அடுத்தவங்களை எப்படி குத்தம் சொல்லுவீங்க? அப்ப உங்களுக்கான தவறுகளை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க, அப்புறம் அடுத்தவங்களுக்கான தவறுகளை வந்து சுட்டி காமிக்கலாம்னு சொல்லிட்டு சேதன் அடிய போட்டுருப்பாப்ல. இங்க திவ்யா அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க, நான் என்ன கோலத்தனம் பண்ணேன், நான் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன வேணா பேசலாம், நீ என்ன வேணா பேசிட்டு ஈஸியா சாரி கேட்க முடியும்னா அது எனக்கு தேவை கிடையாது. நீ என்ன வேணா அந்த வீட்டுக்குள்ள பண்ணுவேன், பண்ணிட்டு ஈஸியா சாரி கேட்டுருவேன். அப்படி ஈஸியா சாரி கேட்கும்போது அந்த சாரியை நான் வாங்கிக்கணுமா, அந்த சாரி எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க. இது அந்த பிரச்சனையில தான், அந்த பிரச்சனையில ஒரு மாதிரி கண்ணுலாம் பிதுங்குற மாதிரி வந்துட்டு ஓ அப்படி சொல்லி கத்திருப்பாப்ல. கத்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் கமாருதீன் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டணும்னு அதை பார்த்திருப்பாரு. கமாருதீனுக்கு ஆப்போசிட்ல வீடு திரும்புறதை கவனிச்சுட்டு அப்ப இதே மாதிரி தானே நம்மளும் திவ்யாக்கு ஆப்போசிட்ல கத்திருக்கோம், அப்ப நமக்கும் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா போய் சாரி கேட்டிருப்பாப்ல. அப்ப அந்த டாபிக்கை தான் திவ்யா சொல்றாங்க, இவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சே பண்றான், தெரிஞ்சே பண்ணிட்டு அப்புறம் கடைசியில வந்து சாரின்னு சொல்லி கேட்டா அந்த சாரி எனக்கு எதுக்கு, அது தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாச்சும் கோபத்துல வந்து கத்துவேன், அப்புறம் கோபத்துல கத்திட்டேன்னு சொல்லி சாரியும் கேட்பேன், அப்ப நீ கோபம் வந்தா கத்தெல்லாம் செய்வா, அப்ப நாங்கெல்லாம் கத்த மாட்டோமா, ஆனா எங்களுக்கு கோபம் வந்தா நாங்க என்ன சிரிச்சிட்டு இருப்போமா, அது மட்டும் இல்லாம நீ கத்திட்டு இருக்கோமா நாங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கணுமா, இது என்ன லாஜிக்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா கேட்கறாங்க. கரெக்ட் தானே, இவன் எல்லாத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணுவான் ப்ரோ, எனக்கு கோவம் வந்துட்டு அதனால கத்திட்டேன், எனக்கு கோவம் வந்துட்டு அதனால அடிக்க போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு சாரி கேட்பாப்ல. விக்ரமுக்கான கேமே அதுதான். அதுதான் இந்த இடத்துல திவ்யா போட்டு உடைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரம்யா ஒன்று சொல்றாங்க, நான் கோலை அப்படின்னா அப்ப இவன் யாரு, நான் இந்த வீட்டுல கோலத்தனமா உட்காந்து அழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா இவன் வீட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டு தான் இருக்கான், பல நேரங்களில் உட்காந்து அழுறான், அப்ப அதுக்கெல்லாம் பேர் என்ன, அது கோலத்தனம் இல்லையா? அது கேட்டா என்ன சொல்றான், அது கம்ஃபர்ட் பர்சன்ட் உட்காந்து ஃபீல் பண்ணேன்னு சொல்றான். அப்ப நான்ல எந்த ஒரு கம்ஃபர்ட் பர்சன்ட் உட்காந்து ஃபீல் பண்ண மாட்டேனா, நான் அழுதா மட்டும் கோலன்னு சொல்றான், இவன் அழுதா மட்டும் அது கோலை கிடையாதான், என்ன லாஜிக்னு சொல்லிட்டு ரம்யா எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. மொத்தத்துல வீட்டுக்குள்ள வர்ற எல்லாருமே விக்ரம போட்டு பொழக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அந்த பணப்பட்டி எடுத்துருவாருன்னு தோணுது ப்ரோ. ஆனா இன்னும் தலைமை மூவ் பண்ண மாதிரி இல்ல, அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரா என்னமோ தெரியல, இன்னும் மூவ் பண்ண மாட்டேங்காப்ல. மேபி மூவ் பண்ணுவாப்ல, மேபி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மூவ் பண்ணுவாப்ல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில ரம்யா டென்ஷனே சொல்லிட்டாங்க, நான் கோலனா அவனும் கோல தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு அவங்க உள்ள வந்துட்டு ஒரு டாஸ்க் மாதிரி பண்றாங்கல்ல, டாஸ்க் இல்ல ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்றாங்கல்ல, நான் வந்து இந்த வீட்ல இவங்களோட பெட்டர்னு ஃபீல் பண்றேன், இவங்களோட டிசோன் ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்திருக்க அந்த எக்ஸ்போர்ட்டியாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது விக்ரம பார்த்து ரம்யா சொல்லிட்டாங்க போல, நீ ஒரு கோலை,
நீ வந்து என்ன பார்த்து கோலன்னு சொல்ற, நீ தான் ஒரு கோலன்னு சொல்லிட்டு ரம்யா டைரக்டா சொல்லிட்டாங்க போல. அந்த டாபிக் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, மத்தவங்க ரூல் பிரேக் பண்ணா தப்பு, ஆனா இவர் ரூல் பிரேக் பண்ணா அது தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதை மலிப்பிடுறாரு. இதெல்லாம் என்ன கதைனே தெரியல. அவருக்கு ஏத்த மாதிரி ரூலை போட்டுக்கிறாரு, அவருக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட் போட்டு பேசிக்கிறாரு. அவர் பேசுற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட், அவர் ரொம்ப நியாயமான ஆளு, மத்த ஆட்கள் எல்லாருமே தப்புன்னு சொல்லிட்டு இது பண்றாரு சொல்லிட்டு போட்டு அடி பொளக்குறாங்க. அதுதான் உண்மை. இந்த வீட்டுக்குள்ள அவர் வந்து பிக் பாஸை மதிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லுவார். ஆனா பல டாஸ்க்ல அவரே பிக் பாஸ் மதிக்க மாட்டார். கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா, மாஸ்க் இப்படிதான் பிளே பண்ணணும்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ரூல்ஸை வந்து வேற யாராச்சும் மீறிட்டாங்கன்னு அங்க போயிட்டு கத்துவாரு, ரூலையா மீறீங்க, பிக் பாஸ் மதிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஆனா அதே ரூலை இவர் எங்கேயா பிரேக் பண்ணாருன்னா, இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன், கோவத்துல பண்ணிட்டேன், நான் வந்து வேணும்லாம் பண்ணல, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மழுப்புவார். ஸோ இதே வேலையா தான் வச்சுட்டு சுத்துறாப்ல. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து பேசினா அது கரெக்ட், ஆனா மத்தவங்க ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் பேச வந்து அது தப்பு. அது எப்படிதான் தலைகீழ இருந்து சொன்னாலுமே அந்த பாயிண்ட் கரெக்ட்னு சொல்லி இவர் ஏத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா இவருக்கான பாயிண்ட் மட்டும் தான் அங்க கரெக்ட். ஓகேவா? அதனால தான் வர்ற எல்லாருமே பிடிச்சி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் ஒரு கேம் ஆடுறான், ஒரு டம்மி கேம் ஆடிட்டு மத்த எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கான், மத்த எல்லாரும் தப்பு சொல்றான், அவன் பண்றதே தப்பு தான் சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல கடைசியா திவ்யா சொல்றது என்னன்னா, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அந்த டைம்ல ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு, பயங்கரமா கத்திட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டாப்ல. அந்த இடத்துல எதுவுமே தெரியாம அவ்வளவு ஸ்ட்ராங்கா அக்யூசேஷன் வைக்கிறாப்ல. நான் எப்படி ரியாக்ட் ஆனேன், நான் என்ன பேசினேன், எந்த விஷயமே தெரியாம ஸ்ட்ராங்கா ஒரு அக்யூசேஷன் தூக்கி வைக்கிறாப்ல. அதெல்லாம் எப்படி கரெக்டான்னு சொல்லிட்டு திவ்யா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கு நல்ல சப்போர்ட் வருது, நல்லாவே சப்போர்ட் வருது, ஓப்பனா தெரியுது. பட் திவ்யா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஆனா சேனலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியல, திவ்யாவை ஹைட் பண்ணிடுவாங்க ப்ரோ. என்னதான் திவ்யா நல்ல விஷயம் பண்ணாலும் திவ்யாக்கான விஷயங்கள் வெளியே வராது. என்னதான் வீட்டுக்கு திவ்யா கரெக்டான பாயிண்ட் பேசினாலும் அந்த விஷயங்கள் கண்டிப்பா வெளியே வராது. ஒன்னொரு எபிசோட் ஆகட்டும், இல்ல லைவ் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே கட் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த சீசன் ஃபுல்லாவே சாட்டர்டே சண்டே எபிசோட்ல பயங்கரமா கட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் பாருங்களேன், பல விஷயங்களை கட் பண்ணிடுவாங்க. நீங்க நினைக்கலாம் ப்ரோமோல வந்திருக்கு, அப்ப கண்டிப்பா இன்னொரு எபிசோட் வரும்னு சொல்லிட்டு. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியாதா, ப்ரோமோல ஒன்று போடுவாங்க, இன்னொரு எபிசோட்ல ஒன்று போடுவாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரம்யா வீட்டுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு ஏதோ விக்ரம் மட்டும் தான் கரெக்ட், விக்ரம ரம்யா டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி விக்ரம வந்து ரம்யா டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி போடுவாங்க. நேத்துக்கான எபிசோட்ல நீங்க இன்னொரு விஷயத்தோட கவனிச்சிருக்கலாம். வீட்டுக்குள்ள வந்த பிரவீன் ராஜ் வந்து அவராதான் ஒரு சில விஷயங்களை பேசி ஒரு மாதிரி வினோத்துக்கிட்ட சண்டைக்கு போயிருப்பாரு. ஓகேவா? அவர் தான் உட்கார்ந்து ஒன்று மாதிரி பின்னாடி பேசிட்டு இருப்பாரு. அப்போ அதை வினோத் கேட்கும் போது ரெண்டு பேரும் மாத்தி கத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இன்னொரு எபிசோட்ல எப்படி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அங்க பிரவீன் பேசினதே இல்ல, டைரக்டா வினோத் கத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு எபிசோட் மட்டும் பாக்குற மக்களுக்கு அது எப்படி தெரியும், வினோத் கத்துறாப்ல. சும்மா வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தனை பிடிச்சி போட்டு வினோத் கத்திட்டு இருக்காரு, எதுக்கு தேவையில்லாத வேலை வினோத்துக்கு, இதே வேலையை தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வினோத்துக்கு ஆப்போசிட்ல திரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளை தான் அந்த சேனல் பண்றாங்க. இப்ப கூட பாருங்களேன், மேபி இன்னொரு எபிசோட்ல அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரம்யா வந்து விக்ரம டார்கெட் பண்ண மாதிரியும் விக்ரம் டவுனா இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அது மூலமா மேபி சிம்பத்தி ஓட்டுகள் வர வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த பணப்பட்டி எடுத்துருவாருன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா இப்போதைக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறாப்ல, தள்ளாடுறாப்ல. மேபி பணம் கொஞ்சம் ஏறிட்டுனா எடுத்துருவாருன்னு எனக்கு தோணுது. ஒரு 7 லட்சமோ ஒரு 8 லட்சம் அந்த மாதிரி தொடரும்போது பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாரு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ரம்யா நல்லாவே அடிச்சிருக்காங்க, நல்லா அடிச்சு பேசியிருக்காங்க, அப்சராவும் நல்லா அடிச்சு பேசியிருக்காங்களாம். பட் அதெல்லாம் பிடிச்சி வச்சு இவங்க நைட் என்ன மாதிரி டிராமா போட போறாங்கன்னு தெரியல. அந்த டிராமாக்கு நான் வெயிட் பண்றேன். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.